கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். காங்கிரஸ் விஜய பார்கெயினா பயன்படுத்தி தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளில் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுது. கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினராக நீங்கள் இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் உங்களுக்கும் தொகுதிகள் குறைவதற்கான சாத்தியமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சீட்டு குறையல. அது காங்கிரஸ் பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, விஜயோட பேசினது போனது வந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைமைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைமை இருக்குது. இப்போ செல்வ பிறந்தங்க இருக்கார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் இருக்கார், அகில இந்திய அளவில் கார்கே இருக்கார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக பேசினதாவோ கொண்டதாவோ எந்த செய்தியிலும் இல்லை. இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேர், காங்கிரஸ் கட்சி அது ஒரு மாதிரியான ஜனநாயக கட்சி. இப்போ எங்கள் கட்சியில் தனித்தனியாலாம் கருத்து சொல்ல முடியாது. கருத்து சொல்கிறதுங்கிறது கட்சி முடிவு என்னவோ அதை தான் சொல்லுவோமே தவிர இது என் சொந்த கருத்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க, மாநில செயலாளரே சொல்ல மாட்டார். கட்சி என்னவோ அந்த கருத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பழக்கம் அந்த மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லுவாங்க, அது விளக்கமும் சொல்லுவாங்க. அது ஒரு ஜனநாயகம், அது ஒரு ஜனநாயக கட்சி, அதனால் சொல்கிறாங்க. அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான் எங்களை பொறுத்த முடியும். அந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாக கருதலை. அந்த 3 கொடுத்ததுனால எங்களுக்கு பாதிச்சிட்டான்னா அதனால எங்களை பாதிக்கலை. அது பிரச்சனையும் அல்ல, தலைமை கட்சி தானே அது, அதனால் அது பாதிப்பு. பிரச்சனை என்ன, நிறைய கட்சிகள் வந்து சேருகிற பொழுது எல்லாருக்கும் 1 2 அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது எல்லோரும் குறைத்து கொள்ளணும். அங்கே கூட்டணியில் இன்னொரு விமர்சனமும் இருக்கு. இடதுசாரிகள் விசிகா தான் பாஜகவுக்கு எதிராக வலுவாக களத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் அவ்வளோ பெரிய போராட்டங்களை எப்போ பண்ணாங்க, ஆனால் காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாவோ அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டால் அங்கே கருதலை. அந்த விஷயத்த காங்கிரஸ் பேசினாங்க, காங்கிரஸ் திமுக தலைமுறை பேசி முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அதனால் வருத்தமும் இல்லை. அது வேறு விஷயம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால திமுகவும் போட்டியிடக்கூடிய இடங்களை குறைத்து கொள்கிறது, நீங்களும் குறைத்து கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுகோள். ஒத்துழைக்கணும் எல்லாரும், அந்த அடிப்படையில் ஒத்துழைக்கிறோம், அவ்வளோதான். மூத்த அரசியல் தலைவராக விஜயுடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டில் பல திரைத்துறையில் இருக்கிறவங்க பல பேர் வந்திருக்கிறாங்க, வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க, தோல்வியும் அடைந்திருக்கிறாங்க. புரியுதா? இப்போ நடிகர்களில் ஆகச்சிறந்த நடிகர் தமிழ்நாட்டில் யார்? ஆகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன். இது பொதுவாக எல்லோரும் ஒப்புக்கொள்வாங்க, நானும் அதங்கிறது. அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். அப்புறம் பிறகு ஒரு தனி கட்சி தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், தனி கட்சி தொடங்கினார். அவர் தேர்தலில் நின்றார். அவர் ஏற்று நின்றவர் ஒரு சாதாரணமான பையன்தான் நின்னார். அவருக்கு டெபாசிட்டை வாங்கலை, அது அவர் அனுபவம். அது மாதிரி பலர் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தார், அவர் நீண்ட அரசியல் தொடர்போடு இருந்த காரணத்தினால திமுகவில் நீண்ட காலம் பயணித்தது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது, அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தது. அந்த அனுபவத்தில் அவர் தனியாக வெற்றி பெற்றார். அவரோட சேர்ந்து ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறையிலும் இருந்தாங்க. பிறகு அரசியலில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்களும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற நண்பர் விஜய் அவர்கள் ஏற்கனவே எந்த அரசியல் தொடர்பும் அவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது புதுசாக தொடங்கியிருக்கிறாரு. அவர் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி அவர் வெற்றி பெறுவார், எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார், ஏன்னா அவர் எடுத்தபடியே தொடக்கத்திலே அறிவிச்சிட்டார் பாஜக கொள்கை எதிரி. இல்லை, அது ஒரு பக்கம். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் எதிரியாக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. தேர்தல் சட்டமன்றத்துக்கான அதான் இது என்ன இது விளக்கம். அது தேர்தலில் பிஜேபி இங்கே போட்டி போடுதில்ல. இது தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னா பிஜேபியும் போட்டி போடுது. அப்போ அதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சரி, அது அவர் விருப்பம், அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் அவர் எடுத்தறிப்புலேயே முதல் மாநாட்டிலே நான் தானே முதலமைச்சர், என்னோட வந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மந்திரி தரேன் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாரு. இல்லை, யார் வர்றீங்களோ வர்றவங்களுக்கெல்லாம் நான் மந்திரி தர்றேன், கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். யாருமே போகல, என்ன காரணம்னு தெரியல.
எல்லா கட்சியிலுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் தான் ஒவ்வொருத்தர் கட்சியும் அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு வேறு யாரும் சொல்லாத ஒரு நல்ல மிக உயர்ந்த கருத்தை தம்பி விஜய் சொன்னார். யாருமே அந்த பக்கம் சீண்டவே இல்லையே. என்ன காரணம்? நம்பிக்கை இல்லையா அல்லது வேறு காரணமா தெரியல. அதனால் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். வரட்டும், வரவேற்கிறோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்பதை அவர் தான் தீர்மானிக்கணும்.